இஸ் பேடிஎம் டெட்? ஆர்பிஐ பேடிஎம்மோட கதையை முடிச்சாங்களா? இன்று பேடிஎம் பேங்க் தடை செய்யப்பட்டதா? இது பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஆகுது இல்லையா? ஆனால் இதன் பின்னில் உள்ள முழு கதை என்ன? இந்த தடையின் கதை எங்கிருந்து தொடங்கியது? இன்றைய நிலை என்ன என்பது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். The Indian digital payment app Paytm has come under fire. India's central bank has dropped the hammer on Paytm Payments Bank. Persistent non-compliance, that is what the Reserve Bank has stated in its order. The RBI has struck hard. Yeah, terribly. இதோட கதை 2021 இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுவரை எல்லாமே நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. 2021 பேடிஎம் IPO, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் கொண்டு வரணும் என்று நினைச்சாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இவங்களோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 2150 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணாங்க. அன்னையிலிருந்து இன்னி வரை இதோட பிரைஸ் பார்த்தோம்னா நாளுக்கு நாள் கம்மி ஆயிட்டே இருக்கு. இப்போ சுமார் 419 ரூபாவாக மாறி இருக்கு. இந்த IPO இந்தியாவோட பிக்கெஸ்ட் ஷேர் ஆயிருந்தது 2010 வந்த கோல் இந்தியாக்கு அப்புறம். அனலிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த IPO ரொம்பவே ஓவர் பிரைஸ்ட் ஆயிருக்கு. ஆனால் பேடிஎம்மோட CFO என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரியான பிரைஸ் போட்டிருக்கேன், அதுல எல்லாருக்குமே காசு சம்பாதிக்க முடியும் என்று. ஆனா பிரைஸ் கம்மியாகி 945 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. அன்னிலிருந்து பேடிஎம் பேங்க் லைசன்ஸ் கேன்சல் ஆக ஆரம்பிச்சது. எல்லாருக்கும் சொல்லப்படுறது என்னன்னா, தமிழா பேடிஎம் முடிஞ்சது. இப்ப பாத்தீங்கன்னா பேடிஎம் முதல் தடவையாக ரூல்ஸ் அகேன்ஸ்ட் போய் ஒன்றும் பண்ணல. முதல்ல இருந்தே இவங்களை பத்தி கேட்டுட்டே வரும் நாம. ஆர்பிஐ மேல இவங்களுக்கு கொஞ்சம் கூட முதல்ல இருந்தே பயமே இல்லை. முன்னாடியும் இல்லை, இப்பவும் இல்லை. கழுத்து வர கத்தி வந்துட்டும் கூட. 2021 KYC ஆன்டி மணி லாண்டரிங்காக ஆர்பிஐ இவங்களோட சொன்னாங்க, உங்க கம்பெனில ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு, அதை கொஞ்சம் சரிப்படுத்திக்கோங்க என்று சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பேடிஎம் மேல அலிகேஷன் என்னவென்றா, சைனாவோட தப்பான ஒரு லிங்க் உள்ளது என்று. சைனாவோட லிங்க் வச்சது தப்பில்லை, இந்த விஷயம் சீக்ரெட்டாகவும் வைக்க பார்க்கலாங்க. சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஸ்டேட் பார்த்தோம்னா வெறும் சைனாவில் இருந்து மட்டும் 30% வந்துட்டு இருந்துச்சு. அதனால் ஆர்பிஐ இவங்க மேல பெனால்டி போட்டது மட்டும் இல்லாம இனிமே புதிய ஆன்போர்ட் கஸ்டமர்ஸை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட ஆடிட்ஸ்ல நான் கம்ப்ளைன்ஸ் இஷ்யூ வந்துள்ளது. ஆனா பேடிஎம்க்கு இது பத்தி ஒரு கவலையும் இல்லை, ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல ஆர்பிஐயோட இந்த கைட்லைன்ஸ் மேல. 11 மார்ச் 2022 இருந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இவர் மேல ஆர்பிஐ போட்டிருந்தாங்க. இப்ப கூட இந்த கம்பெனி மேல அது அப்ளிகபிள் ஆக தான் இருக்கு. இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆர்பிஐ ஒரு தனிப்பட்ட சிங்கம் ஒன்றும் அல்ல. திடீர்னு எழுந்து ஒரு நாளைக்கு போய் பேடிஎம் பிடிக்கலாம் என்று நினைக்க ரொம்ப நாளாகவே இந்த கதை நடந்துகிட்டே இருக்கு. ஆல்சோ இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, ஒரு இன்கம் டேக்ஸ் ஆடிட்டை உங்ககிட்ட இருந்து ஹையர் பண்ணிக்கோங்க, ஸோ தட் உங்களோட ஆடிட்டிங் ப்ராப்பராக பார்ப்பதுக்கு. அப்புறமா அதையே சப்மிட் பண்ணுங்க. பேடிஎம் அதை கூட இக்னோர் பண்ணிட்டாங்க. ஆனா பேடிஎம் இப்போ கனவில் கூட நினைச்சிருக்காது ஆர்பிஐ சடனாக இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுக்கணும். இப்போ பேடிஎம் ஆர்பிஐ கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாங்க, எல்லாம் பாத்துக்கலாம் என்று சொல்லி. பேசிக்கலி இந்த பேடிஎம்மோட ஆட்டம் எப்படி உண்டானது? ஆர்பிஐ மற்றும் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு டீடைல் இன்வெஸ்டிகேஷன் இவங்க மேல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுல 2 ரிப்போர்ட்ஸ் வந்தது. ஒன்னு ஆர்பிஐயோட காம்ப்ரஹென்சிவ் ரிப்போர்ட், அடுத்தது எக்ஸ்டர்னல் ஃபர்மோட ஆடிட்டிங் ரிப்போர்ட், அதாவது பேடிஎம்மோட சொந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட். இந்த 2 ரிப்போர்ட்ஸ்லுமே ரொம்பவே மிஸ்டேக் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பதான் புரிஞ்சிச்சு, பருப்புல கருப்பாக ஒன்றும் இல்லை, பருப்பே கருப்பாக இருக்குதுன்னு. ரிப்போர்ட்ஸ்ல மணி லாண்டரிங் இஷ்யூ நிறையவே வந்தது. பேடிஎம்ல இருந்து KYC கூட பண்ணாத அக்கௌண்ட்ஸ் 100 1000 இல்ல, லட்சத்துக்கும் மேலாகவே வந்தது. சில அக்கௌண்ட் இப்படியும் இருந்தது, ஒரு பேன் கார்டுல மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் லிங்க் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 1000க்கும் மேலாக அக்கௌண்ட்ஸ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. பேடிஎம்க்கு என்ன பயம், என்னதான் நடக்கட்டுமே என்றே இருந்தாங்க. சொல்லப்படுவது என்னன்னா, பேடிஎம் பேமெண்ட் பேங்க்குக்கு 35 கோடி வாலெட்ஸ் இருக்கு. அதுல 31 கோடி டார்மெண்ட் தானா. டார்மெண்ட்னா ரொம்பவே யூஸ் பண்ணாம, இல்லைன்னா 1-2 தவணை மட்டும் யூஸ் பண்ணி அப்புறம் கரண்ட்லி இன்ஆக்டிவ் ஆகுறது தான். பாக்கி 4 கோடியோடது கம்மி பேலன்ஸோட சின்ன சின்ன டிரான்சாக்ஷன் நடத்தப்படுவது, அவ்வளவுதான். இப்படின்னு சொல்றாங்க. இந்த 31 கோடியில இல்லீகல் மணி டிரான்சாக்ஷனும் நடக்கப்படுதுன்னு பேடிஎம் ஆர்பிஐக்கு சப்மிட் பண்ண கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் முதல்ல தப்பானது என்று ப்ரூவ் ஆயிடுச்சு. மேஜர் டிரான்சாக்ஷன் ஒண்ணுமே இவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஆர்பிஐக்கு ஒரு கவர்னன்ஸ் இஷ்யூ கூட கண்டுபிடிக்கப்பட்டது. பேடிஎம் மற்றும் அதோட பேரண்ட் கம்பெனியான 197 நடுவுல உள்ளது. ஃபைனான்சியல் ஃப்ராட் இன்வெஸ்டிகேட் பண்றது இடியோட வேலை. அவங்க வேலை பண்ண ஆரம்பிச்சாங்க. பேடிஎம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு மணி லாண்டரிங் கம்பெனி ஆக டைப் ஒன்னும் இல்ல, எங்க மேல ரொம்பவே தப்பாக குற்றம் சுமத்தப்படுறாங்க என்பது. சிலர் ஆர்பிஐக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கும் இப்படியும் எழுதினாங்க, ஏதாவது தப்பு நடந்திருக்கும், கொஞ்சம் ரீசெக் பண்ணி பாருங்க, பேடிஎம் அந்த மாதிரி ஒன்னும் பண்ண மாட்டாங்கன்னு. இது பேசிக்கலி ஆர்பிஐ ரீஆக்சஸ்க்காக சஜஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஏன்னா இங்க ப்ரொபோர்ஷனாலிட்டி ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மேல கொஞ்சம் நிறையவே குற்றம் சுமத்தப்படுது.
இவ்வளவு பண்றது சரியில்லை, பாக்கி உள்ள கம்பெனிஸ் கூட ஆர்பிஐ அவ்வளவு கேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க என்றும் சொல்றாங்க. இன்டைரக்ட்லி இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எவ்வளவெல்லாம் குற்றம் நீங்க சுமத்துறீங்களோ அவ்வளவெல்லாம் பேடிஎம் தப்பு பண்ணல அப்படின்னு. இவ்வளவு நடக்குதுன்னா இவங்களோட பேரண்ட் கம்பெனி 197 கம்யூனிகேஷன்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரியான ரூமர்ஸ் கம்பெனியோட பொசிஷனை பாதிக்குது, ரொம்பவே சீக்கிரமாக இந்த ரூமர்ஸோட கிளாரிபிகேஷன் தருவோம் மீடியால வந்துன்னு. கம்பெனிக்கு சொல்ல வேண்டியது எல்லாமே மீடியால வந்து சொல்லுவோம்னு சொன்னாங்க. அண்ட் கெஸ் வாட், கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க. கிளாரிஃபிகேஷன் கொடுத்தது ஓசிஎல் அவங்க. அதாவது இவங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரூல்ஸ் வயலேட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். ஸோ பேடிஎம் பேரண்ட் கம்பெனியான 197 இது எல்லாமே சம்மதிக்க மாட்டாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை நாம ஒத்துக்க மாட்டோம் என்று சொன்னாங்க. இதில் நாங்கள் உறுதியாக இருப்போம். ஆல்சோ இவங்களோட கிளாரிஃபிகேஷன் ரிப்போர்ட்ல இப்படியும் எழுதப்பட்டது, எவ்வளவு மிஸ்இன்ஃபர்மேஷன் நடக்குதோ அது இவங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கம்பெனியை நாசம் பண்றதுக்காகவே கிளம்பியிருக்காங்க என்று. ஆனா இப்போ ஆர்பிஐ இவரை பேன் பண்ண ஒரு மேஜர் ரீசன் என்ன வருதுன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரூல் வயலேட் பண்ணது மட்டும் அல்ல, மில்லியன்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வித்தவுட் கேவைசி நடத்துறாங்க. அப்புறமா ஆயிரக்கணக்கான அக்கவுண்ட்ஸ் ஒரே பேன் கார்டுல கனெக்ட் ஆகுறது கூட. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த விஷயத்தை பேடிஎம் கூட மறுக்கவே இல்லை. இதுக்கெல்லாம் அப்புறமா இந்த விஷயத்தில் நுழைந்தவங்க யாருன்னு கேட்டா CAIT, கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ட்ரேடர்ஸ். இது சின்ன சின்ன வெண்டர்ஸ் ஆயிருந்தாலும் ஷாப் கீப்பர்ஸ் ஆயிருந்தாலும் இது இவங்களோட ஒரு வகைப்பட்ட அசோசியேஷன் சொல்லலாம். இந்த CAIT அவங்க என்ன அட்வைஸ் மீடியா த்ரூ கொடுக்குறாங்கன்னா, எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே, அதாவது ஷாப் கீப்பர்ஸ், வெண்டர்ஸ், அந்த மாதிரியான பேசிக்கலி QR கோட் யூஸ் பண்ணி பேமெண்ட் கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேடிஎம் விட்டு வேற கம்பெனியோட பேமெண்ட் சிஸ்டம் த்ரூ பேமெண்ட் வாங்குங்க என்றுதான். ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் டிஜிட்டல் பேமெண்ட்னா நம்ம வாயில முதல்ல வருது பேடிஎம் தாங்க. அதனால CAIT என்ன நினைக்கிறாங்கன்னா, எவ்வளெல்லாம் சின்ன சின்ன வெண்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு பேடிஎம் கூட என்ன நடக்குது என்று தெரியாமலே இருக்கும். அதனால அவங்க இந்த அட்வைசரி வச்சாங்க, தம்பி பேடிஎம் விட்டுட்டு வேற ஆப்ல ஷிஃப்ட் ஆயிடுங்கன்னு. இங்க மேட்டர் என்னன்னா, எல்லாரும் சொல்றாங்க ஆர்பிஐ பேடிஎம்க்கு ரொம்ப டைம் ஒன்றும் கொடுக்கல. ஆனா 29 February எல்லாரும் கேஷ் வித்ட்ரா பண்ண முடியும், ஆனால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் அப்புறமா பேடிஎம்மோட ஃபவுண்டர் VSS விஜய் சேகர் சர்மா மற்றும் ஃபினான்ஸ் மினிஸ்டரோட மீட்டிங் நடந்துச்சு. அதுல VSS ரொம்ப விஷயங்கள் சொன்னாங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே தப்பு, டேக் ஆயிருக்கு, ஆர்பிஐ கொஞ்சம் புரிய வைங்கன்னு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த விஷயத்துல கவர்மெண்ட்டுக்கு ஒரு பங்கும் இல்ல, அதனால எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. டைரக்டாக நீங்களும் ஆர்பிஐ உட்காந்து பேச வேண்டும், என்ன இருக்கு என்ன இல்லை என்று நீங்களே சார்ட் அவுட் பண்ணுங்க. ஆர்பிஐயோட டிசிஷன் தாங்க இங்க ஃபைனலா ஆக போகுதுன்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னாங்க. இதெல்லாம் கேட்ட மக்கள் ரொம்பவே ஹைப்பர் ஆகுறாங்க. ஏன்னா ஃபாஸ்டாக் நடக்குமா, வேலட்டோட விஷயம் என்ன ஆகும் என்று எல்லாமே போயிட்டு இருக்கும் போதுதான் மார்க்கெட்ல என்ன சொல்லப்படுறதுன்னா, ஜியோ ஃபைனான்சியல் பேடிஎம் டேக் ஓவர் பண்ண போறாங்கன்னு. அது மட்டும் இல்லாம இன்னும் என்ன சொல்றாங்க, ஜியோ ஃபைனான்சியல் மற்றும் HDFC பேங்க்கும் சேர்ந்து 150 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் போட நினைக்கிறாங்க. அதுல அவங்களோட வாலெட் பிசினஸ் ஆகட்டும், அந்த பேங்கிங் சிஸ்டம் ஆகட்டும், அதெல்லாம் அவங்க பேரில் மாத்தி எழுதணும் என்று சொல்லி, அப்படி பண்ணா மேட்டர் எல்லாம் முடிச்சிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா பேடிஎம் கிளாரிஃபை பண்ணாங்க, இந்த போடப்பட்ட கிளைம்ஸ் எல்லாமே தப்பு. இதனால ஜியோ ஃபைனான்சியலோட ஷேர் 7% கீழே வந்தது. ஜியோ இதெல்லாம் மறுக்கிறாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் தப்பு, அந்த மாதிரியான ப்ரோக்ராம் ஒன்றும் போடவே இல்லைன்னு சொன்னாங்க. ஆர்பிஐ சொல்றாங்க, எந்த கம்பெனிக்கும் பேடிஎம் வாலெட் பிசினஸ் எடுக்கவே முடியாது. ஏன்னா பேமெண்ட் பேங்க் லைசன்ஸ் பேடிஎம்க்கு கிடைச்சது இல்லையா, அது நான் டிரான்ஸ்ஃபரபிள். இதுல ஒரு விஷயம் கிளியர் ஆச்சு, வேற ஒரு கம்பெனிக்கும் இந்த பிசினஸை டேக் ஓவர் பண்ண மாட்டாங்க என்று. அது மட்டும் இல்லாம இந்த லைசன்ஸ் கேன்சல் ஆனா பேடிஎம் க்ளோஸ் ஆயிடும். இப்போ பேடிஎம் ரொம்பவே முயற்சி எடுக்கிறாங்க, ஆர்பிஐயோட ஏதாவது நெகோசியேஷன் நடக்குமா இல்லையா என்று பார்க்க. கொஞ்சம் அவங்கள புரிய வைக்கலாம், கொஞ்சம் அவங்களோட விஷயத்தையும் புரிஞ்சுக்கலாம் என்று. இந்த ஆர்பிஐயோட டிசிஷன் எப்படியாவது ரிவர்ஸ் பண்ணிட முடியுமா என்று ட்ரை பண்றாங்க. பர்சனலி எனக்கு தோணல ஆர்பிஐயோட டிசிஷன் பேடிஎம்னால ரிவர்ஸ் பண்ண முடியும்னு. ஏன்னா அந்த மாதிரியான அலிகேஷன்ஸ் பேடிஎம் மேல போடப்பட்டிருக்கு. மணி லாண்டரிங், ஃபேக் அக்கவுண்ட்ஸ், அப்புறமா இவ்வளெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் இவ்வளவோ டைமாக இக்னோர் பண்ணிட்டே வந்ததும், அப்புறமா ஆடிட் ரிப்போர்ட்ஸை தப்பா போட்டதும், அதிலும் ஆர்பிஐ இவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்களா என்று சந்தேகம் தான். ஸோ பேமெண்ட்ஸ் மற்றும் பேங்க் ரிலேட்டட் பேடிஎம் க்ளோஸ் பண்ணுவாங்க அண்ட் பாக்கி உள்ள பிசினஸ் போய்கிட்டு தான் இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் இங்க கிளியர் ஆகுது என்னன்னா, ஆர்பிஐயோட டிசிஷன்ஸ் இவங்களோட ஒரே ஒரு கம்பெனியான பேடிஎம் பேமெண்ட் பேங்கோட மட்டும்தான். அதுல பேடிஎம் க்ளோஸ் ஆயிடும் சொல்றது தப்பாயிடும், அவங்களோட ஒரு பிரான்ச் மட்டும் உடைக்கப்பட போகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, மணி லாண்டரிங்கோட இன்வெஸ்டிகேஷன் இனியும் நடக்கும், அப்புறமா மேட்டர் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும். இந்த ப்ரோசஸ் ஃபாஸ்டாக முடியலாம். யாருக்கு தெரியும் இது ஒரு தொடக்கமா பேடிஎம்மோட முடிவுக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. பேடிஎம் பேன் ஆகணுமா வேண்டாமா? இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.